வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎஸ். காமன் மேன் ஆடிஷனு நடத்த போகிறாங்கங்கிறது தெரியும். யார் வருவாங்க ஜட்ஜா அப்படின்னு கேட்டால் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் வருவாங்க, 4 பேர் கூட இருக்கலாம். என்னென்னா யார் தெரியுமா வரப்போகிறா? ஏற்கனவே 9 சீசனாக ஜெயிச்ச ஆள், அது கோப்பை எடுத்தாலுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் எனக்கு தெரிஞ்சு தீபக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, முத்துக்குமார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களில் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க தான் காமன் மேனை ஆடிஷன் பண்ண போகிறாங்க. ஆமாம், இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு தயாராகிக்கணும். என்ன போட்டி வைப்பாங்க? எல்லா போட்டிக்கும் தயாராகிக்குங்க. பால் காய்ச்சலேருந்து, தண்ணி குடம் தூக்குறதுலேருந்து, லெமன் ஸ்பூன்லேருந்து, ஆமாம் எக்ஸசைஸு, மொட்டை எடுக்கிறது, எல்லாத்துக்கும் தயாராகிக்கோங்க. என்ன கேட்டாலும் பட்டு பட்டுன்னு எடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆடிஷன் பண்ணி முடித்து ஓகே ஆகிட்டா வாய்ப்பு. ஐயோ, நான் எதுக்கு ஆடிஷனுக்கெலாம் போகிறேன்? இவங்க செலெக்ஷன் பண்ணணுமே, அப்புறம் தானே ஆடிஷனே பண்ண முடியும் இல்லையா? டைம் வேஸ்ட்டாக போச்சு.